கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ச்சி தோட்டத்துலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் இதில் தான் இன்றைக்கி ஆதிக்குட்டிக்கு வந்து கீரையில் அடை செய்ய போகிறேன். நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பொரித்து எண்ணெய் மருந்தடிக்காத காய்கறி கொடுத்தாலும் இவங்க சாப்பிட்றதே இல்லைங்க. அதனால இந்த மாதிரி இன்டைரக்டாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு கீரை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதி கோதுமை மாவும் பாதி வந்துட்டு ராகி மாவும் எடுத்திருக்கேன். கூடயே வந்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாழை இலையில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா லேசாக எவ்வளோ தட்ட முடியுமோ அவ்வளோ லேசாக வந்து தட்டிட்டு தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா போட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துட்டு வந்துடும். 2 சைடு வந்துட்டு கீ அப்ளை பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இதுக்கு பெருசாக சட்னி அந்த மாதிரி எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டியதில்லை. தயிர் வச்சு கொடுத்தாலே வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.